மதுரை ஆதீனத்தை 7ஆம் நூற்றாண்டிலே 1400 ஆண்டு காலத்திற்கு முன்னதாக நிறுவியுடைய திருஞான சம்பந்த சுவாமி. அந்த திருஞான சம்பந்த சுவாமிகள் பூம்பாண்டியினை இண்டஸ்ட்ரியல் நெடுமாற நாயனாராக மாற்றினார். அனல்வாதம் புனல்வாதம் புரிந்தார். ஞானப்பால் பெற்ற ஒரே தலைவன் திருஞான சம்பந்தர் தான். எலும்பை பூம்பாவை ஆக்கினார். இன்றெல்லாம் பார்க்கின்றோம். அந்த தேவாரத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு சுட்டிக்காட்டுங்கள், திருநீரை அணியுமாறு செய்யுங்கள். ஞான சம்பந்த பெருமான் தேவாரம் முதலிலே பாடினார். தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவன் மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள் பன்னுடைய மலரா உனை நாள் பணிந்தே பெயருள் செய்த பீருடைய பிரமாபுரமேவிய பெம்மா இவனன்றே. இந்த பாடலை நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். சோழ நாட்டிலிருந்து பாண்டிய நாட்டுக்கு ஞான சம்பந்த பெருமான் எழுந்தருளி சைவ சமயத்தை நிலைநிறுத்தினார். சின்னித்துடைய நால்வர்களிலே ஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர். ஞான சம்பந்தரை போல ஒரு பெண்ணை பற்றி ஒரு தனிப்பதியம் பாடிய தலைவன் யாரும் இல்லை. அவர் சொன்னார், மங்கைய கரசி வளவர் முன் பாவை வரிவளை கை மட மானி பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ பொங்கடல் உருவல் பூதநாயகனால் ஏதமும் பொருளும் அருளி அங்கையர் கண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆலவாயாவதும் இதுவே என்று பாடியருவினார். இந்த பாடலை நம்முடைய குழந்தைகளுக்கு சுட்டிக்காட்டுங்கள். நமசிவாய மந்திரத்தை நம்முடைய பொன்காமராஜர் சுட்டிக்காட்டினார்கள், அழகாக பாடினார்கள். அதை நீங்கள் சொல்லுங்கள். இப்பொழுது நாங்கள் சொல்கிறோம் என்று சொல்லுங்கள். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் ஹராய நம ஓம் ஹரய ரய ரய ஹராய நம ஓம் சிவாய நம ஓம் நம சிவாய சிவ 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 சிவாய நம ஓம் ஹரய ரய 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 ஹராய நம ஓம் ஹராய நம ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் நம சிவாய ஹரய ரய ரய ஹராய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஹராய நம ஓம். இதுக்கு பேர் என்னன்னா காத்ரிகேஸ்வர் பிரேயர், கூட்டு வழிபாடு. இந்த கூட்டு வழிபாட்டினுடைய ஆசை இருக்கிறதே, அது மிக மிக உயர்ந்தது. நம்முடைய முன்னோர்களுக்கு உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த கூட்டு வழிபாட்டின் மூலம் குரல் ஒலித்து ஒழுகிறது, நம்முடைய உள்ளம் ஒன்றுபடுகிறது. கான்சென்ட்ரேஷன் என்று சொல்கிறோமே, கான்சென்ட்ரேஷன், டிரான்சென்டல் மெடிடேஷன் என்று சொல்கிறோமே, என்ன என்று சொன்னார்? டிரான்சென்டல் என்று சொன்னார் ஆழ்நிலை, மெடிடேட்படுத்தக்கூடிய தன்மை எது என்று சொன்னார்? இந்த காத்ரிகேஸ்வர் பிரேயர், கூட்டு வழிபாடு. இந்த இதை எங்கப்பா இந்த கேசட் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுத்தும். தந்திரமாக இருக்கிறது, நோயை அகற்றுகிறது, பாவத்தை தீர்க்கிறது, பரகதியை தருகிறது என்றெல்லாம் ஞான சம்பந்த பெருமான் தெளிவாக்கி சொல்லியிருக்கிறார். அதோடு அது நினைவாற்றலையும் தருகிறது என்று சொன்னார்கள். நம்முடைய காணி மடத்திலே மதுரையானின் மகா திருஞானமும் பொன் காமராஜவர்களும்
பரமசிவ யாதவர்களும் இவர் எல்லோரும் வந்திருந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தினார்களே, எப்போது நடத்தினார்கள், இந்த மாதம் நடத்தினார்கள் என்று ஒரு ஆண்டு 2 ஆண்டுக்கு பிறகு நாம் சிந்தித்து பார்க்கிற போது நினைவு வரவில்லையானா என்ன செய்கிறோம் தெரியுமா? இந்த இடத்திலே தட்டுகிறோம், இந்த இடத்திலே தட்டி பார்க்கிறோம். அல்லது கொஞ்சம் சொல்றேன் அப்படி அழுத்துகிறோம், நெற்றியிலே அழுத்துகிறோம். நினைவு வரவில்லை என்று சொன்னால் கையிலே தட்டுவதில்லை, நெஞ்சிலே தட்டுவதில்லை, காலிலே தட்டுவதில்லை, ஆனால் நெற்றியிலே தட்டுகிறோம், நெற்றியிலே அழுத்துகிறோம். காரணம் என்னவென்று சொன்னால் இந்த நெற்றியிலே இறைவன் ஒலி நாடாவை அமைத்திருக்கிறான். ஒலி நாடா என்று சொன்னால் கேட்டு இதை அமைத்திருக்கிறான். இந்த ஒலி நாடா மூலம் என்ன செய்யறது தெரியுமா? ஜாம் ஆயிடும். ஜாமான என்ன செய்யறான்? ஒரு பிரச்சனை வச்சு அப்படி தெரிகிறோம், அவ இப்படி போகுது, இங்கிருந்து இங்க வருது, அங்கிருந்து இங்க போகுது. அப்ப ஜாம் விலகி போய் அது ஒழுங்கா போடுது. இது மனிதன் அமைத்த ஒலி நாடா. இது அமைத்தது யார் என்றால் மனிதன். இந்த ஒலி நாடா அழிந்து போகக்கூடியது. ஆனால் அழியாத ஒரு ஒலி நாடாக இறைவன் நம்முடைய நெற்றியிலே அமைத்திருக்கிறான். அதனால்தான் இந்த இடத்துல தட்டுகிறோம், அழுத்துகிறோம், ஞாபக சக்தி வருது. அப்ப தினசரி ஏதாவது ஒரு சம்பவம் நினைவுக்கு வரல என்று சொன்னா சும்மா அப்படி தட்டிட்டே இருக்க முடியுமா? இதடா சும்மா அப்படியே தட்டிட்டே இருக்கானே, இதோ போனாரு இருக்காரு தெரியுமா? திருநீரை எடுத்து 3 விரலால் நெற்றியிலே அண்ணார்ந்து பார்த்து ஓம் சிவாய, ஓம் சிவாய, ஓம் சிவாய என்று பூசு என்று சொன்னார். இந்த தினசரி திருநீரை இப்படி பூசிக்கொண்டே இருந்தா என்ன ஆகும் தெரியுமா? இந்த ஒலி நாடா இறைவன் அமைத்திருக்கின்ற நெற்றியிலே அமைத்து தந்திருக்கின்ற ஒலி நாடா நிற்காமல் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். எனவே நிறைவு ஆற்றல் எந்த இடமும் நிரந்தரமாக இருக்கும் என்பதனால் திருநீரை பூச சொன்னார்கள். அதனால் தான் அவ்வை பிராட்டி சொன்னாள், நீரில்லா நெற்றிப்பாள், நீரில்லா நெற்றிப்பாள் என்று சொன்னார்கள். இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? ஏசுநாதர் சொல்லி இருக்கிறார். ஏசுநாதர் பைபிளிலே சொல்லி இருக்கிறார். அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பாருங்கள், என்னாகும் 19ஆம் அதிகாரம், the Numbers chapter 19, அதிலே குறிப்பிட்டிருக்கிறார். தலைப்பு போடப்பட்டிருக்கிறது, the ashes of the red heifer. The ashes, I-F-E-R, heifer என்றால் கன்னிப்பெண். The ashes of the red heifer, சிவப்பு கிடாரி, சிவப்பு கிடாரியுடைய சாம்பல் என்று தலைப்பிட்டு அதிலே ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். How to prepare the holy ash? How to prepare the holy ash? The holy ash should be prepared from the cow dung of a virgin cow. The holy ash should be prepared from the cow dung of a virgin cow. கன்று ஈனான கன்னி பசுமுடைய இந்த சாணத்தை எடுத்து அதை சுட்டரித்து அந்த சாம்பலை உடல் முழுவதும் நெற்றியிலும் பூசினார். அது தீட்டை கழிக்கும், பாவத்தை பரிகரிக்கும். செத்தவனையோ பிரேத குழியையோ எலும்பையோ பாளையத்தில் விட்டுள்ளவரையோ தொட்டால் அந்த தீட்டை கழிக்கும் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் தான் the Christians are celebrating Ash birthday every year. The Christians are celebrating Ash birthday every year because of the preachings of Jesus Christ. தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் இதில் என்ன தெரிகிறது என்று சொன்னால், இந்த உலகில் இருக்கின்ற துணை மதங்களும் ஒரே கருத்தை தான் சொல்லுகின்றன. The great minds think alike. The great minds think alike. யோகிராம் சுரத்குமார் அவர்களோ, மதுரை ஆதின மகா சன்னிதான அவர்களோ, நபிகள் நாயகம் சொல்லார். ஏனென்றால் நாம் ஏன் கடவுளாக முடியாது என்று சொன்னால், கடவுள் ஆதி அந்தம் இல்லாதவர்.